சாந்தி. நாம் ஒரு தந்தையின் கவர்ச்சியில் இருக்கும் ஆத்மா. நாம் அதிர்ஷ்டசாலி ஆத்மா. நாம் உலக ராஜ்ய அதிகாரி ஆத்மா. அனைத்திற்கும் ஆதாரம் நினைவாகும். நினைவினால்தான் நாம் இனிமையாக மாறுகின்றோம். இந்த நினைவில்தான் மாயாவின் யுத்தம் நடக்கின்றது. இந்த நாடகத்தில் ஒரே பாகத்தை 2 முறை நடிக்க முடியாது. முழு உலகத்திலும் என்னென்ன பாகம் நடக்கிறதோ அது ஒன்றை விட மற்றொன்று புதியதாகும். சத்தியத்திலிருந்து இதுவரை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது நாட்கள் என்பதை நாம் சிந்திக்கின்றோம். ஆத்மாவில் 5000 வருடங்களின் செயல்பாடுகளின் பதிவுகள் நிறைந்திருக்கிறது. அது ஒருபோதும் மாறாது. இந்த சிறிய விஷயம் நம்மை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது. நாம் நம்முடைய எதிர்கால புருஷோத்தம முகம், புருஷோத்தம உடலை பார்க்கின்றோம். இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். நாம் மீண்டும் புது உலகம் சத்தியத்தில் லட்சுமி நாராயணனின் வம்சாவளியில் செல்வோம். நாம் அங்கே செல்வதற்காக புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் சத்தியமான தந்தை சிவனுடைய சங்கத்தில் அமர்ந்திருக்கின்றோம். சிவத்தந்தை தான் படைக்கக்கூடியவர். அவரே இந்த படைப்பின் முதல் இடை கடையை அறிந்திருக்கின்றார். ஞானத்தை கொடுக்கின்றார். நாம் இங்கே இந்த உடலை தெய்வீக உடலாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றோம். ஆத்மாக்களாகிய நாம் பதித்தத்திலிருந்து தூய்மையாவதற்காக தூய்மையான தந்தையை நாம் நினைவு செய்கின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது தூய்மையாக சதோப்பிரதானமாக மாறுகின்றோம். விசித்திரமான உடலற்ற தந்தைதான் விசித்திரமான ஞானத்தை கொடுக்கிறார். ஆத்மாதான் படிக்கின்றது. ஆத்மாதான் கற்றுக்கொண்டு கற்பிக்கின்றது. ஆத்மா மிகவும் விலைமதிப்பற்றதாகும். ஆத்மா அழிவற்றது. இந்த சரீரம் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை என 84 பிறவிகளின் ஞானத்தை அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆத்மாக்களாகிய நாம் தான்
ஞானம் நிறைந்தவர்கள். தந்தையிடமிருந்து மூலவதனம் சூட்சுமவதனத்திற்கு செல்கின்றோம். ஒரு தந்தைதான் துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர். நாம் மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர்கள். நாம் அனைவரையும் கவர்ந்து மனமுள்ள மலராக மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். சிவத்தந்தை மலர்களின் தோட்டத்தை உருவாக்குகின்றார். ஒவ்வொரு ஆத்மாவிலும் அவரவருக்கென்று பாகம் பதிவாயிருக்கின்றது. இந்த நாடகத்தின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை நீங்கள் அறிகிறீர்கள். அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தை மீது உரிமை இருக்கின்றது. ஆத்மா மற்றும் பரமாத்மா இரண்டும் சரீரத்தில் இருக்கும்போது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் திருவிழா நடக்கின்றது. நாம் நரனிலிருந்து நாராயணனாக மாறுவதற்காக தந்தை படைக்கின்ற புதிய உலகத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்காக நாம் இங்கே வந்திருக்கின்றோம். 108 பேர் உண்மையான பிரியதர்ஷினிகள் ஆகிறார்கள். அதிலும் கூட 8 பேர் உண்மையிலும் உண்மையானவர்களாக மாறுகிறார்கள். தந்தை உள்ளங்கையில் சொர்க்கத்தை காண்பிக்கின்றார். நாம் சிருஷ்டிக்கே அதிபதியாகிறோம் என்ற போதை குழந்தைகளாகிய நம்மிடம் இருக்கின்றது. நாம் இப்போது வீட்டில் அமர்ந்தபடியே சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது நாம் முழு உலகத்தையும் ராமராஜ்யமாக மாற்றுகின்றோம். நமக்கு சிவனிடமிருந்து சக்தி கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. தந்தை நம்முடைய புத்தியின் பூட்டை திறக்கின்றார். இப்பொழுது தாய்மார்களாகி நமக்கு ஞான கலசம் கிடைத்திருக்கின்றது. இதுவே ஞான அமிர்தமாகும். இவ்வுலகில் பிராமண குழந்தைகளாகிய நம்மை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில்தான் நம் அனைவருக்கும் பாப் தாதாவின் மன சிம்மாசனம் கிடைக்கிறது. மேலும் நாம் சதா குஷி என்ற சத்துணவை உண்ணுகின்றோம் மற்றும் குஷியை பகிர்ந்தளிக்கின்றோம். இந்த சமயம் நாம் கவலையற்ற மகாராஜாக்கள். அத்தகைய கவலையற்ற வாழ்க்கை முழு கல்பத்திலும் எந்த ஒரு யுகத்திலும் கிடையாது. சத்தியுகத்தில் கவலையற்றவராக இருப்போம், ஆனால் அங்கே ஞானம் இருக்காது. இப்போது நமக்கு ஞானம் இருக்கின்றது. எனவே நம்முடைய மனதில் என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை என்று வெளிப்படுகின்றது. ஒரு தந்தையின் கவர்ச்சியில் வந்து நாம் மனமுள்ள மலராக ஆகின்றோம். நம்முடைய இனிமையான தந்தையை நினைத்து தேக அபிமானம் என்ற முல்லை எரித்து விடுகின்றோம். இந்த வைரம் போன்ற பிறவியில்
அழியாத வருமானத்தை நாம் சேமிக்கின்றோம். ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைக்கின்றோம். ஒரு சங்கத்தில் இருக்கின்றோம். பிராமண வாழ்க்கையில் சதா குஷி என்ற சத்துணவை உண்ணக்கூடிய மற்றும் குஷியை பகிர்ந்தளிக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா நாம். சங்கமயுகத்தின் சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கும் உலகராஜ்ய அதிகாரி ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.